இழந்த செல்வங்களை மீண்டும் பெறக்கூடிய ஒரு ராசி கடகராசி. பலவிதமான துன்பம் துயரம் தங்க மேல இருந்த பழிச்சொல், அவமானங்கள், அபவாதங்கள், வீண் பழி இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. இந்த கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இந்த வருஷம் குடும்பத்துல சுப நிகழ்வுகளால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் அதிபர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குரு உங்க ராசியில் உச்சமடைவது முதல் லட்டு அப்படின்னா அவர் உங்களுடைய ராசியில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது இரண்டாவது லட்டு. அதுக்கப்புறம் மூன்றாவது லட்டாக உங்களுக்கு அமைவது அப்படிங்கிறது அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பது, கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பது, நட்பு ஸ்தானம்னு சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட தடைகள் உங்கள் லைஃப்ல விலக போகுது, சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. சினிமாலாம் பார்க்குறாங்களே, திடீர் திருப்பத்தினால் நன்மைங்கிற மாதிரி பெரிய ஆச்சரியமான பல விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு நடக்க போகுதுங்க. அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்கள், பொதுவாக கடகராசின்னு எடுத்துட்டால் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ராசி. தனி வீடு சந்திரனுக்கு மட்டும். கடகமும் சிம்மமும் தனித்தனி வீடு, தனி அதிதேவதைகள். கடகத்துக்கு சந்திரன் அதிதேவதை, சிம்மத்துக்கு சூரியன் அதிதேவதை. 10 ராசிகளுக்கெல்லாம் 2 அதிதேவதைகள் உண்டு, அதாவது 2 வீடுகள் உண்டு. மேஷம் ரிச்சிகம் இது 2க்குமே செவ்வாய். இந்த மாதிரி ஒவ்வொரு 2 ராசிகளுக்கும் ஒரு தெய்வம் அதிதேவதை. இந்த கடகத்திற்கும் சிம்மத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தெய்வம், தன்னுடைய சொந்த வீடுனா ஒன்று தான். அப்படி பார்க்கும் பொழுது கடகராசிக்கு சந்திர பகவான் அதிதேவதை. சந்திர பகவானுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவள் அம்மன் பார்வதி தேவி அம்பாள். அப்போது சந்திர பகவானுடைய அதிதேவதையாக கொண்ட கடகராசினியர்கள் பொதுவாகவே இயற்கையாகவே இரக்க குணம் கொண்டவர்கள். பார்க்க கொடூரமாக கடுமையாக தெரிஞ்சாலும் ஆள் மனது இரக்க குணம். அவன் அடிச்சுட்டு கொடுத்துருவான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கும்போது அடிப்பான், அப்புறம் அவனே சாரி கேட்டு இந்தாடா அப்படின்னு கொடுப்பான். இரக்க குணம் உள்ளவர்கள், தாராள மனம் கொண்டவர்கள், தயாள குணம் கொண்டவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தாயார் மேலே பற்று அதிகம் கொள்ளக்கூடியவர்கள் கடகராசினியர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்குது? பாவம், கடந்த வருஷம்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க. 4 கிரகமும் சரியில்லை. சனி அஷ்டமச்சனி, குரு 12 விரயம், இந்த மாதிரி ராகு கேது ஜென்மத்துக்கு வந்துடுவார், 12ஆம் இடத்துல இருக்கார். ராகு 7ல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. இப்படியெல்லாம் பலவிதமான குழப்பங்களும் உடல்நல ரீதியாக, மனநல ரீதியாக, குடும்ப ரீதியாக பாதிப்புக்கு உள்ளானவர்கள் கடகராசினியர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே மிகச் சிறப்பானதொரு யோகத்தை கொடுக்குறார். குரு பகவான் 12ல் வக்கரகதியில் இருக்கார். அப்புறம் ஜென்ம குருவாக வருவார். வர்றதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிட்டு வந்துடுவார். வந்தால் பிரச்சனை, வர்றதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிட்டோம்னா வரும்போது பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி இழந்த செல்வங்களை மீண்டும் பெறக்கூடிய ஒரு ராசி கடகராசி. எல்லா செல்வம், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நகை, நட்டுக்கள் எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. அதெல்லாமே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். வட்டி முதலமாக திருப்பி வரும். போயிருச்சேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திருப்பி கிடைக்கும். திருமண பேச்சு கைகூடும். கடகராசினியர்கள் கண்டிப்பாக வேண்டான்னு சொன்னாலும் திருமண பேச்சு கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வாகன போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. கப்பல், விமானம், ரயில்வே, இதர வாகனங்கள் மூலமாக போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நன்மையை அடையலாம். கடகராசினியர்களாக இருந்து 2026ல் மிகச்சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 3க்கு போயிடுவார். அதுவும் நன்மை. பலவிதமான துன்பம் துயரம் தங்க மேல இருந்த பழிச்சொல், அவமானங்கள், அபவாதங்கள், வீண் பழி இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். தானா தேடி வந்து உதவி செய்வார்கள். பிரிந்து சென்ற சகோதரர்கள் நன்மையை கொடுப்பார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் விலகும். அதாவது ஒரு 4 பேர் இருக்குன்னா 4 பேருக்குள்ளேயுமே நேரில் பார்த்துன்னா ஒன்றும் பேசிக்க மாட்டோம். தனித்தனியாக சிந்திக்கும் பொழுது அவன் அப்படி பண்ணியிருப்பானா, இவன் இப்படி பண்ணியிருப்பானா, அவன் மறைக்கிறானா, இதை நம்மள்கிட்ட இப்படி ஒரு குணங்களோட ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அப்படி போயின்னு இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தியாகி உட்காந்து பேசி இது இப்படித்தான் ஆச்சு, நான் கூட என்னமோ நினச்சேன், எப்படியோ நினச்சேன் அப்படின்னு நம்மளையே நம்ம தவறாக கருதிட்டோம். நம்மளையே நம்ம அந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலைகளை குடும்பத்தில் ஏற்படுத்துவார். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா இந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை அதிகரிக்குது. 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும். மருத்துவ செலவுகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். இன்பச் சுற்றுலாக்கள் செல்லலாம். அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும்.
அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், நீர்நிலைகள், மீன்வளத்துறை, கடல் சார்ந்த தொழில்கள், பொதுவாக ஜலம் சம்பந்தமாக தண்ணீர் சம்பந்தமான என்ன தொழிலில் இருந்தாலும், தண்ணீர்னா வாட்டர், அந்த துறையில் எதில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு புதுசாக தொழில் துவங்கினாலும் அந்த மாதிரி ஒரு வாட்டர் ரிலேட்டடாக ஒரு தொழில் துவங்கினீங்கன்னா இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல சனி ராகு மிகச்சிறப்பு. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும். உடல் உபாதைகள் குறையும். நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் நமக்கு நன்மையை செய்வார்கள், நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்க. வெளிநாட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அங்கே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். வெளிநாட்டில் இருந்து இங்கே பணம் அனுப்பிச்சு நாம் இங்கே சாப்பிட்டுன்னு இருக்கோம்னா அதுவும் அபரிமிதமாக அதிகப்படியான ஒரு வருவாய் கிடைக்கும். உடல் நலம், நரம்பு ரீதியான, தலை ரீதியான, தோல் ரீதியான பிரச்சனைகள் விலகும். பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்துட்டோமேயானால் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்களில் கடந்த ஆண்டு தாங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மிகச்சிறப்பானதொரு 90% நன்மைகளை அடைகிறீர்கள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 95% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 100% நன்மைகளும் ஏற்படுது. இருந்தும் சொந்த ஜாதகம் இருக்கா பார்த்துன்னா இன்னும் தெளிவாக தெரியும். இப்படி தான் இருக்கும், இந்த டைமில் என்னென்ன மாதத்தில் இதை செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் கலர். அனுகூலமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9, அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி அங்கே ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு, ராகு, கேது இவாளெலாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தர் கையில் அடிபடலாம், ஒருத்தர் கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 98370 இந்த நம்பர் என்னுடைய நம்பர். இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட்.
அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும், எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய புதிய உறவுகள் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும். புதுசாக நண்பர்கள் வருவாங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான அமைப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் உடம்புல ஏதாவது வியாதி இருக்குது, ஏதாவது சங்கடம் இருக்குன்னா அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு வருது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், உங்களுடைய சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, திருமண யோகம், இளம் வயது ஆண் பெண்களுக்கு வேலை மாற்றம், புதிய தொழில் துவங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுடைய தந்தை வழியில் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா, பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்க்கறதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் எல்லாரையும் மத்தியஸ்தம் பண்ணுவீங்க. இங்கே வா, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணாத, நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருங்க அப்படின்னு ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும்னு சொன்னேன். இது இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடையாது. புதுசாக எங்கேயாவது போயிட்டு பெருசாக வியாதி வர வச்சுக்காதீங்க. வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகும்பொழுது நீங்கள் கொஞ்சம், அதுவும் வருஷ ஆரம்பத்திலேயே ட்ராவல் இருக்குது கொஞ்சம். இந்த ட்ராவல் காரணமாக உங்களுக்கு உணவு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் 2 மாதங்களில். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். இந்த கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இந்த வருஷம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம், உங்களுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அதே சமயம் அவங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள், அவங்க நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறது, சிஏ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறதுன்னு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி அதனால் அவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு வருஷ ஆரம்பத்தில். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் வரும். அது சந்தோஷமான உறவாக இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது கல்யாண வயசில் இருக்கீங்க, நான் ஏற்கனவே ஒரு லவ் அஃபேரில் இருக்கேன் சார், அது ஏதாவது செட் ஆகுமா அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் குறிப்பாக தாயார்கிட்ட பேசிட்டு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் தந்தை கூட ஒத்துழைத்து கொஞ்சம் முரண்டு பிடிப்பார். ஆனால் அது சக்ஸஸ் நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் அதிபர்கள், இவர்களை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிகமான கேம்பிளிங், அதிகமான ஷேர் ட்ரேடிங், இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்ப்பது நல்லது. இப்போ உழைத்தால் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கான பரிகாரம், அதாவது பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, கல்யாண பசுபதீஸ்வரர், சிவபெருமான் கல்யாண பசுபதீஸ்வரரை தினமும் வணங்கி வர வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா திங்கட்கிழமை காலையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக, கல்யாண பசுபதீஸ்வரர்னா பசுமாட்டோடு சேர்ந்த சிவபெருமான், அதாவது அந்த பசுமாடு தானாக போயிட்டு அந்த குறிப்பிட்ட லிங்கத்துக்கு மேலே பால் சொரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எந்த சிவன் கோயில் இருக்கோ அந்த கோயிலை தேடி போயிட்டு, ஈரோடு மாநகரத்திலிருந்து கோட்டை கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானம் அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமான் தான். அந்த மாதிரி சிவலிங்க திருமேனிகளை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், வெற்றி ஏற்படும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை
அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். கடகராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் படாத அடிகள் கிடையாது. ஏகப்பட்ட அடி, மிதி, உதை, படாத துன்பங்கள் கிடையாது. வாஷிங் மிஷினில் போட்ட துணி மாதிரி அப்படியே அத்தனை அழுக்குகளும் சிரமங்களும் துன்பங்களும் விலகி பட்டொளி வீசி மின்ன போகிறீர்கள் இந்த 2026. இவ்வளோ நாள் உங்களை போட்டு காலம் பிழிந்து எடுத்துச்சுங்கிறத மறுக்க முடியாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அதிலிருந்து கிடைக்கப்பட்ட அமிர்தத்திற்கு ஒப்பான ஒரு கரும்பு மிஷினுக்குள்ளார கரும்பு அனுப்புறீங்க. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஜூஸ் எவ்வளோ சுவையாக இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு எல்லா சிரமங்களும் முடிந்து உங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு இனிப்பான பானத்தை இந்த காலம் தரப்போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியின் உச்சமாகக்கூடிய, உங்களுடைய கடகராசியில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் அவர் இந்த 2026 அவர் உங்களுடைய ராசியின் மீதே வருகிறார். மிக அற்புதமான காலகட்டம், மிக மிக அற்புதமான காலகட்டம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு உங்கள் ராசியில் உச்சமடைவது முதல் லட்டு அப்படின்னா அவர் உங்களுடைய ராசியில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது 2வது லட்டு. அதுக்கப்புறம் 3வது லட்டாக உங்களுக்கு அமைவது அப்படிங்கிறது அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பது, களத்திர ஸ்தானத்தை பார்ப்பது, நட்பு ஸ்தானம்னு சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட தடைகள் உங்கள் லைஃப்பில் விலக போகுது, சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. 3 போதுமா, இன்னும் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வதாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டையும் அவர் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? மிக மிக அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும், எதையெல்லாம் உங்களுக்கான கோலாக நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யுங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. பெரிய அளவுக்கு வருவாய் வரும். அந்த வருமானத்தை மிக சரியாக திட்டமிட்டு சேமித்து வைங்க, முதலீடு செய்யுங்க. இவ்வளோ நாள் ஒரு பணங்காசுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது ஒரு உதவின்னு நீங்கள் போய் கேட்டு நின்ன நாட்களை நினைத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எந்த இடத்துலையுமே உங்களுக்கான அந்த ஒரு வரவேற்புங்கிறதோ உதவிங்கிறதோ பெரிதாக கிடைச்சிருக்காது. நீங்களே தட்டு தடுமாறி கையை ஊனி கர்ணம் போடக்கூடிய ஒரு தன்மையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களை சலவை செய்து ஒரு மிக பரிசுத்த ஒரு நிலையில் ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ லைஃப்பை இந்த காலம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சனியை பொறுத்த வரைக்குமே கூட உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு தான் அவர் வந்திருக்காரு. உங்களுக்கான அந்த அஷ்டம சனி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதே மிகப்பெரிய பாக்கியம். 8ஆம் வீட்டை விட்டு நகர்ந்து 9ஆம் வீட்டில் சனி நிற்கிறார். அதுலேயும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு, வாக்கிய ரீதியாக அது மாறலைன்னு. இப்போ வாக்கிய ரீதியாகவும் மாறிடுச்சு 2026. அப்போ உங்களுக்கு இனிமேல் உங்கள் ரூட் கிளியர். ஒரு ஹைவேல ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு மிக சௌகரியமாக காலம் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறது. உங்களுடைய கோல் செட்டிங்கை மட்டும் விட்டுறாதீங்க. அதுக்கான முயற்சியை முன்னெடுத்து வச்சிங்கன்னா மற்றது எல்லாமே தானாக நடந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தவே போகிறது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நல்லமை பண்ண போதா தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் 1 நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ அதுதான் வந்து பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் வந்து உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே வந்து உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் வந்து பலனை சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடகராசி ஆகியவங்களுக்கு 2026 எப்படியான வருடமாக அமையுதுங்கிறத கவனிப்போம். நல்லா கவனிங்க. இந்த கடகராசிக்காரங்களை கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஏற்படக்கூடிய இன்பம் அப்படிங்கிறதுல 2 விதங்க. ஒன்று, நமக்கு வரக்கூடிய நன்மையினால் ஏற்படக்கூடிய இன்பம். இன்னொன்று ஒரு இன்பம்ங்கிறது துன்பம் விலகுவதால் வரக்கூடிய இன்பம். அதனால் இந்த 2 வகையான இன்பத்தில், அதாவது நன்மையினால் வரக்கூடிய இன்பம், துன்பம் விலகுவதனால் வரக்கூடிய இன்பம், இதில் முக்கியமாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2வது ரகம். உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய துன்பம் விலகுவதனால் வரக்கூடியதான இன்பம் இந்த வருடம் அதிகமாக உள்ளது. கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே படாத அவஸ்தைகள் ஒரு 2.5 வருடம். அதற்கு முன்னாடி கண்டக சனி வந்த காலத்துலேருந்தும் குடும்பம் மருத்துவ செலவுகள், அதே மாதிரி மருத்துவத்திற்காக அதிகமாக கொஞ்சம் அலைச்சல்கள், குடும்பத்தில் தேவையற்ற விரய செலவுகள், ஏதோ ஒரு விஷயம் கைக்கு வர்ற மாதிரி வந்து அல்லது ஏதோ ஒரு இடம் முடிவாகிற மாதிரி போய் கிட்டத்தில் அதெல்லாம் தட்டி போயிடுச்சு. இன்னும் சரியில்லாத சூழ்நிலையாக போயிட்டுருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடம் சரி ஓரளவுக்கு மாறிடுமான்னா பெரிய மாற்றத்தை கொண்டதான ஒரு ட்ரமாட்டிக்காக மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான பல விஷயங்கள். சினிமாலாம் பார்க்குறாங்களே, திடீர் திருப்பத்தினால் நன்மைங்கிற மாதிரி பெரிய ஆச்சரியமான பல விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு நடக்க போகுதுங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, முதல் விஷயம், உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உங்களையே மெயின் பண்ணி யாராவது டார்கெட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு உரண்டை இழுக்கிறாங்க, உங்களோட விஷயத்தை சரியாக ஒரு பூஸ்ட் பண்ணாமல் விடுறாங்க, இல்லைனா உங்களோட டீபோஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று உங்களை டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனை வந்துடும். அல்லது அவங்களே நீங்கள் வெற்றி பெற்று வருவீங்க. உங்களுடைய லைனில் அவங்க வரவே மாட்டாங்க. நீங்கள் வடக்க போனீங்கன்னா அவங்க தெற்கால போயிடுவாங்க. கவலையே பட வேணாம். நீங்கள் எந்த திசை நோக்கி பிரயாணிக்கிறீங்களோ அதற்கு எதிர் திசையிலே அவங்க போய்விடுவார்கள் அல்லது போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும். அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. சரி சுவாமி இவ்வளோ சொல்கிறீங்க, ஜென்மத்தில் குரு வராரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலையப்படாதீங்க. ஜென்மத்தில் குரு வருவது 5ஆம் மாதம் தான் வராரு. 10ஆம் மாதம் அவரு 2ஆம் பாவத்துக்கு அதிசாரத்தில் போயிடுவார். அதனால் ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 5 மாதங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அந்த மாதத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது பொருள் வாங்குறீங்க, விற்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை கிரயம் பண்ணுகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது
உங்களுடைய ரொம்ப நெருங்கிய வட்டாரம், உங்களுடைய வளர்ச்சியில் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறவங்க, அவங்க கிட்டலாம் கொஞ்சம் கலந்து கொள்வது மிக அவசியம். ஏன்னா குரு அவருங்கிறனால உங்களுடைய மேலதிகாரி, உங்களுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க, உங்களுடைய குருமார்கள், அவங்க கிட்டலாம் அது சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுபவம் பெற்றவங்கள்ட்ட கொஞ்சம் கலந்து கொள்வது மிக மிக அவசியம். அது வந்து பத்திரப்பதிவு அந்த மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தொழில் துவக்கமாக கூட இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பமாக இருக்கலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எது நீங்கள் செய்தாலும் அது சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நல்ல அனுபவம் பெற்றவங்கள்ட்ட நீங்கள் ஒரு சில ஒப்புதல், ஒரு சில வாக்குறுதிகள் அது மாதிரி வாங்கிக்கிட்டு நீங்கள் செய்யும்போது நல்ல பலன் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி அஷ்டம சனியும் விலகுதுங்க. முன்னமே சொன்னேன், அவர் வந்து அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி 9ஆம் பாவத்துக்கு வராரு. அதனால் பல நன்மைகள் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி கடகராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்து கொண்டு தான் இந்த வருடத்தையே துவங்குறாங்க. இதற்கு வந்து கெட்ட விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். கெட்டவன் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட யோகத்துடனான பலன் கூடியதான இந்த 2026 ஆரம்பிக்குது கடகராசிக்காரங்களுக்கு. அதனால் இந்த கடகராசிக்காரங்க இந்த வருடம் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டியது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வம் மிக 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 முக்கியங்க, எல்லாருக்குமே முக்கியம், கடகராசிக்காரனுக்கு மிக முக்கியம் இந்த வருஷம். அதனால் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அமோகமான பலன்கள், ஏற்றமான சூழ்நிலைகள் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த மாதிரி சொல்லக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன், உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரப்பா, உங்கள்கிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வர அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார். நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்குண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால, ஏற்ற வீட்டுக்காரனால, அது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே வந்து அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் வந்து நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞான சம்பந்தர் வந்து இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஞான சம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.